ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. குரு சாணக்கியா வலையொலி தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆன்மீக பெருவிழாவிலே எங்களுக்கெல்லாம் குருவாக மையம் அமர்ந்திருக்கும் மாண்பமை நடுவர் அவர்களுக்கும், மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளில் நீராட அல்ல வாதாட வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும், அழகே உருவான ஆண்டாளின் இந்த ஆலயத்தில் அன்பே உருவாக வந்து அமர்ந்திருக்கும் ஆன்மீக அன்பர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக நம்முடைய சமூகத்தில் சினிமாவில் நடிக்கிற கதாநாயகர்களுக்கு ரசிகர் பட்டாளம் உண்டு, விளையாட்டு வீரர்களுக்கு ரசிகர் பட்டாளம் உண்டு. முதல் முறையாக ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு பெரும் ரசிகர் பட்டாளமே உண்டானது என்றால் அந்த பெருமை பெருமதிப்பிற்குரிய பாண்டேயா அவர்களைத்தான் சாரும். ஆக அழகு ஆடம்பரம் சினிமா என்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு இளம் சமூகத்தை அறிவின் பக்கமும் அரசியல் பக்கமும் திருப்பிய ஐயா அவர்களோடு பலருக்கு நிலைப்பாட்டிலும் கோட்பாட்டிலும் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் அவருடைய அறிவையும் சாமர்த்தியமான பேச்சையும் ஒருபோதும் ஒருவராலும் புறந்தள்ளி முடியாது என்பதை மனதார இங்கே பதிய வைத்து அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு அன்றும் இன்றும் இறைநெறியில் மின்னி மிளிர்பவர்கள். தம்பி மிக சரியா தலைப்பை சொன்னாங்க. மின்னி மிளிர்பவர்கள் ஆண்களா பெண்களா? அப்ப யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்யறது தான் மின்னி மிளிர்றதுன்னு தம்பி சொன்னார். யாராலும் செய்ய முடியாத செஞ்ச ஒரு பெண்ணை பற்றி நான் இங்கே சொல்றேன். அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். 63 நாயன்மார்களுள் ஒருவர். அவரை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்காக ரொம்ப சுருக்கமா சொல்றேன். சிவபெருமானினுடைய தொண்டர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசருக்கே தொண்டர் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரை அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அவருடைய பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறார். அவர் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்திற்கும் திருநாவுக்கரசர் தான். அவர் வைத்திருக்கிற தண்ணீர் பந்தலுக்கு பெயர் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். இப்படி பக்தியில் திளைத்திருக்கிறார் அப்பூதி அடிகள். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் ஒரு நாள் அப்பூதி அடிகள் வீட்டிற்கு வருகிறார். அவர் வந்தோடனே அவரை வணங்கி, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டில் தான் உணவு உண்ணணும்னு அவரிடத்துல பணிந்து கேட்டு அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் உணவு சமைக்கிறார்கள். உணவு தயாராயிடுச்சு. இப்ப பரிமாறணும்ல, அதற்காக வாழை இலை பறித்துட்டு வர சொல்லி தங்களுடைய மூத்த மகன் மூத்த திருநாவுக்கரசை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையன் சின்ன பிள்ளை. வாழை இலை அறுக்க போனப்ப ஒரு பாம்பு தீண்டிருச்சு அவனை. பாம்பு தீண்டி விஷம் தலைக்கேறுகிறது. ஆனாலும் இந்த வாழை இலையை எப்படியாவது அம்மா கிட்ட கொடுத்துடணும்னு ஓடி வந்து அந்த வாழை இலையை அம்மா கிட்ட கொடுத்துட்டு மயங்கி விழுறான். அப்பாவும் அம்மாவும் அப்பூதி அடிகளும் அவர் மனைவியும் என்ன ஏதுன்னு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. உடம்பு பூரா நீல நிறமா இருக்கு. பாம்பு கடிச்சிட்டான். பாம்பு கடிச்சிருச்சு. பையன் இறந்து கிடக்கிறான். அப்ப அப்பூதி அடிகள் சொன்னாரு, திருநாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த நேரத்துல இந்த இறப்பு செய்தியை சொன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்? அதனால இதை நம்ம மறைச்சிடலாம். உடனே அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியும் இறந்து கிடக்கிற தன்னுடைய பிள்ளையை ஒரு பாயில சுருட்டி ஓரமா வச்சு அந்த தாய் சிரித்த முகத்தோடு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாற தயாரானாள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளையை விட உங்களுக்கு யாரு பெருசா இருந்துட முடியும்? ஆனால் தன் பிள்ளை இறந்து கிடக்கிற தருவாயிலும் தன் கணவருக்கு பிடித்த தனக்கும் பிடித்த தான் பற்று கொண்ட திருநாவுக்கரசர் பசியார வேண்டும் என்று ஒரு தாய் நினைத்தாலே ஆனால் எவரும் செய்ய முடியாத அந்த காரியத்தை அந்த தாய் சென்றார். அதிலும் வேடிக்கை என்ன தெரியுமா? அப்பூதி அடிகளின் பெயர் 63 நாயன்மார்களில் இருக்கிறது. அப்பூதி அடிகளின் பெயர் இந்த உலகம் எங்கும் பேசப்படுகிறது. அப்பூதி அடிகளாரின் மனைவியின் பெயர் இங்கு யாருக்குமே தெரியாது. சார், யாருக்கும் விளம்பரமே இல்லாம ஒருத்தன் செய்யற சேவைக்கு பெயர் தான் சார் உண்மையான பக்தி. இறைநெறியில் மின்னி மிளிர்ந்தது அப்பூதி அடிகளின் மனைவி. இவங்க டுபாக்கூர் கோஷ்டி. பராக்கிரம பாண்டியன் தன்னுடைய உயிரை பலி கொடுத்தாராம். நின்ற சீர் நெடுஞ்செழியன் ஒரு பாண்டியன் இருந்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சைவத்தை விட்டு வேற சமயத்திற்கு மாற தொடங்கினார். மதுரை மக்களே சைவத்தை விட்டு வேறு சமயத்திற்கு மாற தொடங்கினார்கள். அப்பொழுது மங்கையர்க்கரசியார் என்ற ஒரு பெண், ஒற்றை பெண்,
சிவபெருமானிடம் போராடி தனி ஒரு பெண்ணாக நின்று சிவபெருமானின் பெருமைகளை எடுத்துரைத்து ஒரு நபரை அல்ல தம்பி, ஒரு நபரை அல்ல, ஒரு நாட்டையே சைவத்திற்கு திருப்பினார் என்று சொன்னால் அது போல பெண்கள் தான் இன்றைக்கு இறைநெறியில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசுனீங்களே, ஆண்களினுடைய நம்பிக்கை சில நேரங்களில் பொய்த்து போகிறது. ஆனால் பெண் ஒரு நெறியை நம்பினால், ஒரு இறையை நம்பினால், எந்த சூழலிலும் அதனை விடாப்பிடியாக பிடித்திருக்கிறாள் என்று சொன்னால் பல நேரங்களில் வழிமாறிய ஆண் ஆன்மீகவாதிகளை நேர்வழியில் கொண்டு சேர்த்தது பெண் ஆன்மீகவாதிகள் எனும் போது பெண் இறை நெறியில் என்றைக்கும் செழித்திருப்பது பெண்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள். பாரதியார பேசினார், பாரதியார் அடுத்தவர்களுக்காக பாடினார், அதுதானே இறைநெறி. அன்பார்ந்தவர்களே, நான் ஒன்ன சொல்றேன், பாரதியாராக வாழ்வதை விட செல்லம்மாவாக வாழ்வது மிக கடினம், மிக கடினம். அதை மறந்துடக்கூடாது, வரலாறை மறந்துடக்கூடாது. திருஞான சம்பந்தருக்கு அன்னையே பால் ஊட்டினாராம். யாரு? உமையவள் திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டினாராம். ஆனால் இந்த அகிலமே அப்பன் என்று அழைக்கும் சிவபெருமானே ஒருத்தர அம்மையே என்று அழைத்தார் என்று சொன்னால் அந்த பெருமை காரைக்கால் அம்மைக்கு உண்டு. தம்பி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பசி என்று வந்தவருக்கு மாம்பழமும் உணவும் அளித்து பசியாற்றிய காரைக்கால் அம்மையார் ஈசனுக்கே அம்மையான போது ஒவ்வொரு வேளையும் உணவளித்து கொண்டிருக்கிற இந்த தாய்மார்களை விட இறைநெறியில் சிரிந்தவர்கள் யாராக இருந்து விட முடியும்? ஆண்கள் இறைநெறியில் பின்னி பிணைந்திருந்தார்கள், பெண்கள் தான் இறைநெறியில் மின்னி மிளர்ந்தார்கள். ஏன் தெரியுமா? ஆண்களின் இறைநெறியை விட பெண்களின் இறைநெறி ஒரு படி கூட இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் தங்களுடைய இறைநெறியை, தாங்கள் பெற்ற ஆன்மீக பலத்தை இந்த சமுதாயத்தின் மாற்றத்திற்காக பயன்படுத்தினார்கள். ஆண்களினுடைய இறைநெறி சமயத்தை வளர்த்தது, பெண்களினுடைய இறைநெறி சமயத்தோடு சேர்த்து சமூகத்தையும் வளர்த்தது. ஆண்களின் இறைநெறி கடவுளை பற்றி பேசியது, பெண்களினுடைய இறைநெறி கடவுளை மட்டுமல்ல கல்வியையும் பேசியது. உதாரணம் சொல்லட்டுமா? ஐயா அவர்கள் தொடக்க உரையிலே சொன்னது போல ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மனைவியாக வந்து பின்பு அவருக்கே தெய்வ அன்னையாக மாறிய அன்னை சாரதா தேவியை இந்த சமூகம் மறந்து விட முடியுமா? ராமகிருஷ்ணன் மறைவிற்கு பின்பும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய சீடர்களையும் தன் கண் போல் காத்தவர். அதற்கும் மேலாக தன்னுடைய இறுதி மூச்சு வரை பெண் கல்விக்காக போராடியவர். அது அல்லவா இறைநெறி? அது மட்டுமா, விவேகானந்தனுடைய ஆன்மீக கோட்பாடுகளால் கவரப்பட்டு ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு மதத்தில் இருந்து இங்கு நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து விவேகானந்தரின் மீது கொண்ட பற்றால், இந்த சமூகத்தின் மீது கொண்ட பற்றால் பெண் கல்விக்கு வித்திட்ட, பெண் உரிமை பெற வேண்டும் என்று போராடிய சகோதரி நிவேதித்தையை இந்த வரலாறு ஒருபோதும் மறந்து விடாது. 63 நாயன்மார்களுள் 3 தான் பெண்கள், 12 ஆழ்வார்களுள் ஆண்டாள் ஒருவர் தான் பெண். ஆனால் திலகவதியார் திருநாவுக்கரசரை மீட்டு சைவத்திற்கு தந்தவர். மங்கையர்க்கரசியார் இந்த மதுரை மண்ணில் சைவத்தை நிலைநாட்டியவர். மாங்கனி திருவிழா சொல்கிறது காரைக்கால் அம்மையின் கடவுள் பக்தியை, மார்கழி திருவிழா சொல்கிறது ஆண்டாள் நிகழ்த்திய அற்புதத்தை. எண்ணிக்கை குறைவுதான் தம்பி, ஆனால் எண்ணிக்கையா முக்கியம், என்ன செய்தார்கள் என்பதுதானே முக்கியம். அவ்வைன்னு ஒரு பெண் ஆன்மீகவாதி இருந்தாங்க. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற ஆத்திச்சூடியை சிறு குழந்தை முதல் சினிமா வரை புகுத்திய ஒரு புரட்சி ஆன்மீகவாதி இல்லையா? அந்த அவ்வை சொல்றா, எது இறைநெறி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. எது இறைநெறி? கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறதா, மெழுகுவர்த்தி ஏற்றி சாமி கும்பிட்றதா, இல்லை மண்டிட்டு தொழுகிறதா, இல்லை அன்னதானம்ங்கிற பெயர்ல பணக்காரர்களுக்கு ஒரு பந்தி ஏழை மக்களுக்கு ஒரு வரிசைன்னு வச்சு உணவு பரிமாறுறதா? அன்பார்ந்தவர்களே, ஒன்றை சொல்கிறேன், கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கும் நன்கொடையை விட கொடும் பசியில் வாடுகிற ஒருவரை கண்டு நீங்கள் சிந்துகிற ஒரு துளி கண்ணீர் மதிப்பு மிக்கது. அதுதான் இறைநெறி. அப்ப எதுங்க பெருசு அப்படின்னா, அவ்வை ஒரு பாட்டுல சொல்றா பாருங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் உந்தியில் உதித்தோன்.
கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுடி அங்கையில் அடக்கம். குறுமுனியோ கலசத்தின் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். அப்ப இந்த உலகத்தில் எது பெருசுனா தொண்டரினுடைய உள்ளம்தான் பெருசு. அப்ப உள்ளத்தில் எவன் ஒருவன் கோயிலை வைத்திருக்கிறானோ, உள்ளத்தால் எவன் ஒருவன் இறைவனாக வாழ்கிறானோ அதுதான் உண்மையான இறைநெறி. இந்த இந்த நான் இப்ப சொன்னல இந்த கோட்பாடுக்கு சான்றா தம்பி பல பேரை வந்து உதாரணம் சொன்னாரு. சமகாலத்துல யாராவது சொல்லுங்க தம்பின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு பெண்ணை நான் சொல்லணும், நிச்சயமா சொல்லி ஆகணும். சென்னையில உமான்னு ஒரு பொண்ணுங்க, ஒரு அம்மா. அந்த அம்மா எப்படி இருப்பாங்க பார்க்கணும், ரொம்ப ஒல்லியான தேகம், மஞ்சள் நிற நூல் சேலை, பூ பொட்டு நகைன்னு எந்த அலங்காரமும் கிடையாது. ஆனால் தன்னுடைய ஒற்றை சிரிப்பில் 1000 தெய்வங்களை கண்முன்னே நிறுத்துவாள். அப்படி என்னங்க செய்யறா அந்த அம்மானா, பல வருடங்களாக தினமும் 150 ஏழை மக்களுக்கு உணவு அளிச்சுட்டு வரா, ஒரு நாள் தவறாம. அதுல கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? தம்பி கேட்டாரே, யாராலும் செய்ய முடியாது. கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? அவளுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் தான் தொண்டு செய்து தான் ஆதரவற்றவர்களை கவனித்து கொண்டு தனக்கு வருகிற மொத்த வருவாயையும் ஏழை மக்களின் பசியை போக்குவதற்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறாள். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தினமும் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு. அப்போ அந்த உமா அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போனால் இங்கே சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காதுப்பா, அதனால சாப்பாடு போட முடியாது. அதனால எனக்கு தெரிந்து நான் பல வருடங்களில் என் நினைவு கேட்டிய வர ஒரே ஒரு முறை தான் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் தினம் தினம் நான் கடவுளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எப்படிங்க அப்படின்னா, பசியோடு வந்தவர்கள் இங்கு வந்து நான் அளித்த சாப்பாட்டினால் பசியாறிய பிறகு அவர்கள் முகத்தில் தோன்றுகிறதே ஒரு புன்னகை, அதுல நான் தினம் தினமும் கடவுளை பார்க்கிறேன் என்று சொன்னால் அதுதானே உண்மையான இறைநெறி. என் அன்பு தம்பி, என் அன்பார்ந்தவர்களே, சபரிமலை பத்தி பேசுனீங்க. உங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆணும் சபரிமலைக்கு மாலை போடுவது, வீட்டில் மனைவி இருக்கா, அவ எப்படியாவது நம்ம விரதத்தை நல்லபடியா முடிக்க வச்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் நிச்சயமா. ஆனா இவங்க ஏந்திரிக்க முன்னாடி அவங்க ஏச்சு இந்த மார்கழி குளிர்லையும் நீராடி 3 வேளையும் விரத சாப்பாடு சமைச்சு வீட்டை சுத்தம் செஞ்சு இத்தனையும் செஞ்சு கணவருக்கு உறுதுணையாய் நின்று அவருக்கு பிடித்த கடவுளை அவர் கும்பிடணும், தனக்கு பிடித்த கடவுள் இந்த கணவன் தானேன்னு போராடுகிறாளே, நிற்கிறாளே, உறுதுணையா நிற்கிறாளே, அந்த பெண்ணுக்கு இங்க என்ன? நீங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்கள் மாலை போடுகிற ஆண்களை எல்லாம் சாமி 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 100 சாமி கூப்பிடுறாங்க. ஆனா உண்மையான சாமி இவ தானே, அதை மறந்துட முடியாதுல்ல. இன்றைக்கும் பல குடும்பங்களில் குல தெய்வங்கள் பல தலைமுறைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அந்த குடும்பத்தில் பிறந்த மகனின் கையில் இல்லை, அந்த குடும்பத்திற்கு வந்த மருமகளின் கையில் இருக்கிறது. தன் குடும்பத்தை நான் இந்த ஆண்டாள் வீற்றிருக்கிற இந்த மண்ணிலிருந்து சொல்கிறேன். இறைவன் மீது காதல் கொண்டு தன்னையே அர்ப்பணித்திருக்கிற ஆண்டாள் வீற்றிருக்கிற இந்த மண்ணிலிருந்து சொல்கிறேன். தன் கணவன் மீது காதல் கொண்டு குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன்னையே அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டாள் தான். ஒவ்வொரு பெண்ணும் அன்பு என்னும் இறைநெறியில் சிறந்தவள் தான் என்று சொல்லி இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புதான் ஆன்மீகத்தின் அடிப்படை என்றால், இரக்கம்தான் இறைநெறியின் இலக்கணம் என்றால், நம்பிக்கைதான் பக்தியின் பற்றுக்கோடி என்றால், அன்றும் இன்றும் என்றும் இறைநெறியில் மின்னி மிளிர்வது பெண்கள்தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.